ஜூலை மாதம் 2023 மேன்சன் மவுண்ட்டை செல்சியிலேருந்து மான்செஸ்டர் யுனைடெட் அணி 55 மில்லியனுக்கு சைன் பண்ணாங்க. 5 வருஷம் கான்ட்ராக்ட் ப்ளஸ் ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லி சைன் பண்ணியிருந்தாங்க அந்த கான்ட்ராக்டை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேன்சன் மவுண்ட் வந்து இது வரைக்கும் வந்து மான்செஸ்டர் யுனைடெடுக்காக ப்ரீமியர் லீக்கில் விளாண்டது மொத்தமே வந்து 22 மேட்ச்சு தான். அதில் வெறும் 9 ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கிறாரு. 761 நிமிஷம் தான் விளாண்டுருக்கிறாரு. ஒரு கோல் போட்டிருக்கிறாரு. அசிஸ்ட் எதுவுமே பண்ணலை. 23-24 யுனைடெடோட மார்க்கி சைனிங்காக இருந்தார் மேன்சன் மவுண்ட்டு. ஆனால் அவர் வந்து ஆகஸ்ட் 19 செப்டம்பர் 25 வரைக்கும் 38 நாள் வந்து என்ன காரணம்னு தெரியாமல் இன்ஜுரி ஆனார். அதில் 6 கேமை மிஸ் பண்ணார். அப்புறம் காஃப் இன்ஜுரின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் 111 நாள் இன்ஜுரியில் இருந்தார். அதில் ஒரு 21 கேமை மிஸ் பண்ணிட்டார். அப்புறம் அப்படியே விளாண்டுட்டு இருந்தவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2024 திரும்ப அவர் இன்ஜுரி ஆகிட்டார். செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த இன்ஜுரி இருந்துச்சு. 3 கேம் தான் மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தை ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இன்ஜுரி ஆனார் அமோரி வந்ததுக்கப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 88 நாள் ஆகிருக்கு. 20 கேமு மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஃபுல் ரெக்கவர் ஆகலை. நேற்று கூட யுனைடெட் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஆன்ஃபீல்ட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம் மேன்சன் மவுண்ட்டுக்கு எப்படி இருக்குது யுனைடெடோட கெரியர் அப்படின்ட்டு.